ஓட்டு போட்டீங்களா? எப்போ வந்தீங்க? எப்படி கரெக்டாக போட்டு வந்துட்டீங்களா? இப்போ தான் 7:10க்கு வந்தோம். ஓட்டு போட்டு வந்துட்டோம். எப்படி உங்களை எப்படி இது பண்ணுறாங்க? நல்லா கூட்டு வராங்களா? நல்லா கூட்டின்னு போயிட்டு வராங்க. எத்தனாவது ஓட்டு போடுறீங்க? எத்தனாவது ஓட்டு போடுறீங்க? இது வரைக்கும் எத்தனை ஓட்டு போட்டிருக்கீங்க? தெரியலையே. 19 எப்போ இது என்னோட ஐடி கார்டு? ஆமாம், சரி சரி. அப்போலேருந்து போட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டுற இப்போ புதுசாக வராங்க எலெக்ஷனுக்கு ஒரு 18 வயசு 19 வயசு வந்து போடுறாங்கல்ல, முதல் வாட்டி போடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க ஓட்டு போடுறதுக்கான நான் என்ன சொல்கிறது? அவசியம் அது எப்படி ஓட்டு போட வரமாட்டாங்க ஒரு சில பேர்லாம். அதே இல்லை, கட்டாயமாக வந்து தான் ஆகணும். ஓட்டு நம்மளோட உரிமை இல்லையா? அதனால் அதை போட்டு தான் ஆகணும். நாங்கள் நேரத்துலேயே வந்துட்டோம். சரி, வெயிலுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிடலான்றதுக்காக வந்தோம். எல்லாருமே கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக வந்தோடனே நம்மளோட ஸ்லிப் கொடுத்து ஓட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடலாம். எல்லாருமே ஓட் பண்ணணுன்றது என்னோட இது. அதனால தான் நேரத்துலேயே வந்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். என் பேர் நவீனா. ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். எனக்கு 10 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும். அதனால சரி முன்னாடியே ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 6 months பேபி இருக்குது, இருந்தாலும் காலையிலே ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடணும். அப்போ தான் ஒரு 100% ஓட்டு வரும். ஃபேரான எலெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஜனநாயக நாட்டில் வந்து ஓட்டு போடணுங்கிற மாதிரி வர்றதே கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறி? ஆக்சுவலாக எல்லாரும் படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு. ஆனால் அது படத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. நமக்கு அந்த சிட்டிசன்ஷிப் நமக்குள்ளேருந்து வரணும். அப்போ தான் ஃபேராக இருக்கும். கணபதிலேருந்து வரேன். இது என் ஸ்கூல் தான். இப்போ வந்து நான் 3rd எலெக்ஷன். இது வந்து எனக்கு 2வது பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் என்னோட ரைட்ஸை வந்து நான் முன்னாடியே முடிச்சுட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக எழுந்திரிச்சதும் நான் வந்து ஓட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இங்கே இருக்க எல்லாரையும் நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து அவங்களோட எல்லாத்தோட ஓட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 100% எலெக்ஷன் நம்மளால நடத்த முடியும். எனக்கு வந்து நீட்டாக கைட் பண்ணாங்க. நான் கொண்டுட்டு போன சீட்லேயே என்னோட வரிசை எண் இருந்தது. வரிசை எண் படி என்னோட பேர் எடுத்து என்னோட அப்பா பேரையும் செக் பண்ணி ஆதார் கார்டையும் வச்சு ஓட்டர் ஐடி எலெக்ஷனையும் வச்சு என்னை கரெக்டாக ஓட் பூத்துக்கு அனுப்புனாங்க. நான் செக் பண்ணிட்டேன். கட்டாயம் ஓட்டு போடுங்க. அது உங்களோட கௌரவ பிரச்சனை. நம்ம நாட்டுக்கு செய்கிற சேவை அது. அதை நம்ம மறக்கவே கூடாது. எந்த காரணத்துக்கு கொண்டாலும் நம்ம ஓட்டு போட்டே ஆகணும். நான் ஒரு தடவை கூட ஓட்டு போடுறத மிஸ் பண்ணதே கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் ஓட்டு போட்டுருவேன்.